திருவள்ளூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட சுகாதாரத்துறையினர் காய்ச்சல் பரவாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் பொதட்டூர்பேட்டையை சேர்ந்த சீனிவாசன் என்ற சிறுவன் கடந்த ஒரு வார காலமாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சலுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள 30 பேரை சந்தித்து நலம் விசாரித்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி சிகிச்சை பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சென்னையில் இருந்து கூடுதலாக மருத்துவர்கள் குழு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 16 நடமாடும் மருத்துவ குழுக்கள் களத்தில் இருப்பதாக கூறிய அவர், மாவட்டம் முழுவதும் வருகிற வெள்ளிக்கிழமை வரை பல்வேறு அதிகாரிகளை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றார். கிராமங்களில் சுகாதார குறைபாடு குறித்து 1077 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மாஸ் கிளீனிங் பண்றோம். அதாவது 526 ஊராட்சிகள்லையும் 5 நகராட்சிகள்லையும் 10 பேரூராட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா மாஸ் கிளீனிங்ன்ற ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த தூய்மை பணியாளர்களை வச்சு லார்வல் எதா இருக்கான்னு வீடு வீடாக சென்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அடல்ட் கொசுக்களை அழிப்பதற்காக பார்த்திங்கன்னா ஃபாகிங் மிஷின்ஸை வச்சு நல்ல புகைமூட்டத்தை ஏற்படுத்துவாங்க. இதனிடையே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் காய்ச்சலால் தான் உயிரிழந்தனர் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை.